வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். சபையார் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உலகமும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். forever. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு தேவ சித்தத்தினால் வருகிற நன்மைகள். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான். Praise the Lord. Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நேர் வழியை வைத்திருக்கிறார். உபவாசத்தோடு ஜபத்தோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நேர் வழியை வைத்திருக்கிறார். எலியேசர் சொன்னார், என்னை நேர் வழியாய் நடத்துகிற ஆண்டவர். Praise the Lord. இந்த சபையை, இந்த ஊழியத்தை ஆண்டவர் இம்மட்டும் நேர் வழியாய் நடத்தி கொண்டு வருகிறார். விசுவாசிகள் கைதடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான தேவ மனுஷன் பாஸ்டர் லாசர் ஐயா அவர்களை சாராள் நவரோஜி அம்மாவுடைய மரணத்தில் நான் அவரை பார்க்க நேர்ந்தது. அடுத்தது அவர் மரித்த பிறகு அவருடைய ஜப வீட்டிற்கு வந்து அவருடைய தம்பியை பார்த்து விட்டு போனேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்தில் நான் பார்ப்பதெல்லாம் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. எலியேசர் சொல்லுகிறார், என்னை நேர் வழியாய் நடத்துகிற ஆண்டவர். உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் உண்டு, உங்கள் உபவாசத்திற்கு பதில் உண்டு. உங்கள் ஜபங்கள் பரலோகத்தில் அமைந்து காத்திருக்கிறது, அவைகள் உங்கள் மேல் மழையாய் பெய்யும். இந்த தேவ சித்தத்தில் இருக்கிற குடும்பங்கள், தேவ சித்தத்தில் இருக்கிற ஊழியங்களை குறித்து நான் பேசுவதற்கு பாரப்படுகிறேன். 24வது வருஷத்திலே நீங்கள் ஜபித்த ஜபங்கள், உபவாசம், அதனுடைய பலனை இந்த வருடத்திலே கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் மெதுவாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். Praise the Lord. Hallelujah. நிலைத்திருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் ஷார்ட்கட்ல போய் கொண்டு இருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளோ நேர் வழியில போய் கொண்டு இருக்கிறார். இந்த தேவ சித்தத்தில் மறைந்திருக்கிற ரகசியம் என்ன? முற்பிதாக்கள், கோத்திர பிதாக்கள், பரிசுத்தவான்கள் இந்த சித்தத்தில் நிலைத்திருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை நான் உங்களுக்கு ஆவியானவர் பலத்தோட காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், போல நீங்களும் நிலைத்திராவிட்டால், 5ஆம் வசனம், நிலைத்திருந்தால். 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பேழையில் காகம் இருப்பது வேறு, பேழையில் புறா இருப்பது வேறு. காகம் நிலைத்திருக்கவில்லை, புறா நிலைத்திருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வார்த்தையில், தேவ பிரசன்னத்தில், தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீ நிலைத்திருப்பாயானால் நிச்சயம் கனி கொடுப்பீர்கள். தேவன் உங்கள் குடும்பத்திற்கு, ஊழியத்திற்கு ஒரு வாசலை திறக்கும் போது யாராலும் தடை பண்ண முடியாது. விசுவாசிக்கிறீங்களா?
கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன் குடும்பம் நிலைத்திருக்கும், உன் ஊழியம் நிலைத்திருக்கும், உன் பிள்ளைகள் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. பரிசுத்த வேதகமத்திலிருந்து இந்த தேவ சித்தத்தை குறித்தும் தம்முடைய பிள்ளைகள் நிலைத்திருந்ததனால வருகிற நன்மைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், பாயிண்ட் நம்பர் 1, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் வீடும் உன் ராஜ்யமும், 14ஆம் வசனத்தை அண்டர்லைன் பண்ணிடுங்க, 16ஆம் வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. 14ஆம் வசனம் என்ன போட்டிருக்குன்னா, நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். 16ஆம் வசனம், உன் வீடும் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பதாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். 13ஆம் வசனம், அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். கைகளை தட்டி கைகளை தட்டி, உன் சந்ததி நிலைத்திருக்கும், உன் பிள்ளைகள் நிலைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. தாவீதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சத்துருக்கள் எழும்பினார்கள். தாவீதினுடைய விளக்கு அணைந்து போயிற்று என்று சொல்லி சத்துருக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். தாவீது சொல்லுகிறார், மரணத்துக்கும் எனக்கும் ஓரடி தூரம். வாக்கு தத்தங்களை பெற்றவன் போராட்டத்துக்குள் இருந்தான். ஆனால் வாக்கு தத்தங்களை பெறாதவனோ உலகத்தின்படி ஜீவித்தான். வாக்கு தத்தங்களை பெற்றவன் போராட்டங்களை சந்தித்தான். வாக்கு தத்தங்களை பெற்றவன் சோதனைகளை சந்தித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 7ஆம் அதிகாரத்திலே வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 7:2, 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜா வீட்டிலே என்றான். அப்பொழுது நாற்றான், 2ஆம் வசனத்திலே, நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே, 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பெட்டியை குறித்த ஒரு பாரம். இதே அதிகாரத்தில் கவனிக்கலாம், தாவீது பெட்டியை குறித்து பாரப்படுகிறார். ஆண்டவர் தாவீதின் சந்ததியை குறித்து பாரப்படுகிறார். புரியுதுங்களா? இன்றைக்கு வேலையை குறித்த பாரம், பணத்தை குறித்த பாரம், பொருளாதாரத்தை குறித்த பாரம். இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆலயத்தை குறித்த, தேவனுடைய சித்தத்தை குறித்த, கர்த்தருடைய பெட்டியை குறித்த பாரம் உனக்கு இருக்குமானால், இந்த தேசத்தை குறித்த ஒரு பாரம் உனக்கு இருக்குமானால், அவர் உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். விசுவாசிக்கிற கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனைக்கு வராம, ஜெபிக்காம, உபவாசத்துக்கு வராம, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பணம், பதவி என்று ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தாவீதினுடைய இருதயம் பெட்டி. அவன் ஒரு சிங்காசனத்தில் உயர்வில் உட்கார்ந்தான். சிலர் வாழ்க்கையில என்னைக்கு உயர்வு அடைகிறாங்களோ, வாழ்க்கையில என்றைக்கு நல்ல ஸ்தானத்தில் வராங்களோ, ஜபத்துக்கு வராங்க. நல்லா கவனிக்கணும், உயர்வு அடைவதற்கு முன்னாடி ஜபம், உயர்வு அடைவதற்கு முன்னாடி உபவாசம், உயர்வு வருவதற்கு முன்னாடி ஆராதனை, உயர்வு வருவதற்கு முன்னாடி எல்லாவற்றிலும் பங்கு பெறுகிறார்கள். உயர்வு வந்தவுடனோ பெட்டியை, ஆலயத்தை மறந்து விடுகிறார்கள். ஆனால் தாவீது சீட்ல உட்கார்ந்த உடனே கர்த்தருடைய பெட்டி,
கர்த்தருடைய பெட்டி. எல்லாம் கையை தட்டி மகிமை மகிமை மகிமையை பார்க்க வந்திருக்கிற உன் பையனை பத்தி கவலைப்படாத, உன் பொண்ணை பத்தி கவலைப்படாத, உன் ஊழியங்களை பத்தி கவலைப்படாத. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள வருவதாக. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். கைகளை தட்டி Praise the Lord. Hallelujah. நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்யுங்க, என் ஆண்டவர் செய்ய வேண்டியது என் ஆண்டவர் செய்வார். Praise the Lord. Amen. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் இயேசு உயிருள்ள இயேசு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஜலத்தின் மேல் அசைவாடினவர். நானும் என் பிதா ஒன்றாயிருக்கிறோம். Praise the Lord. Amen. உலக கவலைகள் வேண்டாம், லௌகிக கவலை உங்களுக்கு வேண்டாம். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ராஜா வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி. Praise the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு கர்த்தர் நல்ல ஜீவனை, பலனை, சுகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேவனுடைய பெட்டி, பெட்டிக்குள்ள இருக்கிற வார்த்தை, இந்த தேவனுடைய பிரசன்னம் இயேசுவை அறியாத ஜனங்களுக்குள்ளாக அந்த வார்த்தை போக வேண்டும். ஆமென். 7ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம் 19 பாயிண்ட் நம்பர் 1ல எழுதிடுங்க. 19ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, வீட்டை குறித்து காலத்தின் செய்தியை மனுஷன் முறைமையாய் ஆண்டவராக இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வீட்டில் பெண் பிள்ளை இருக்கலாம், பையன் இருக்கலாம், திருமண வயசுல பிள்ளைகள் இருக்கலாம், வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம், திருமணத்துக்கு பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் சொல்றேன், பெட்டியின் மேல் பாரம் இருக்கட்டும், ஆலயத்தின் மேல் பாரம் இருக்கட்டும், பரிசுத்தத்தின் மேல் பாரம் இருக்கட்டும், தேசத்தின் மேல் ஒரு பாரம் இருக்கட்டும், பரிசுத்தத்தின் மேல் பாரம் இருக்கட்டும், தேவ சித்தத்தின் மேல் பாரம் இருக்கட்டும். மற்றதெல்லாம் கர்த்தர் செய்வார். Praise the Lord. Amen. பெட்டி. நான் நல்லா இருக்கிறேனே. இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி செய்து மரித்தான். ஆமென். இந்த 7வது அதிகாரத்தில் மறைந்திருக்கிற சத்தியம், 7ஆம் அதிகாரத்தில் மறைந்திருக்கிற சத்தியம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 11ஆம் வசனம். நீங்களாக்கி இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். Praise the Lord. ராஜ்யத்தை நிலைக்க பண்ணுவேன். உன் சிங்காசனம், உன் வீடு, உன் பிள்ளைகள். கவனிக்கலாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பொருளாதாரத்தை குறித்து அவன் கலங்கவில்லை, பொருளாதாரத்திற்காக அவன் போராடவில்லை. தாவீது போராடியதெல்லாம் தேவனுடைய சித்தம். Praise the Lord. வனாந்தரத்தில் இருந்தார், கெபியில் இருந்தார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் என்று சொன்னார். இந்த 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தாவீதுக்கு வீட்டை கட்டினார், கட்டுவேன் என்று சொன்னார், தாவீதை உருவாக்குவேன் என்று சொன்னார், தாவீதை நடத்துவேன் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மனிதன் வீட்டை கட்டுகிறான், கர்த்தர் குடும்பங்களை கட்டுகிறார். Praise the Lord. Amen. பணத்தினாலேயோ ஆள் பலத்திலேயோ நாம் வாழ்க்கையில முன்னேற முடியாது. இந்த 7வது அதிகாரத்தில் மறைந்திருக்கிற சத்தியம் என்ன? தாவீது உடைந்தவன். தாவீது யாருங்க? உடைந்தவன்.
நொறுக்கப்பட்டவன். தாவீது யாரையும் ஏமாற்றவில்லை. வாழ்க்கையில ஒரு இடத்துல தவறினாலும் கர்த்தர் அவனை சரிபடுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 7வது அதிகாரத்தில் மறைந்திருக்கிற சத்தியம் என்ன? உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருந்த தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவேன். அதாவது ஆவிக்குரிய விஷயத்துல 2 விஷயத்தை நம்ம கத்துக்கணும். வாழ்க்கையில உடைக்கிறவன் இருக்கிறான், உடைஞ்சவன் இருக்கிறான். எத்தனை பேர் இருக்கிறாங்க? உடைக்கிறவன் வேற, உடைஞ்சவன் வேற. அதாவது தேவ சித்தத்தின்படி செய்த தாவீது மனசுல உடைக்கப்பட்டிருந்தான். தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நின்றவன் சவுல், அவன் மற்றவங்களை உடைக்கிறவனாயிருந்தான். இந்த காலை நேரத்திலே நீ மனிதரால வார்த்தையால உடைக்கப்பட்டு இருப்பாயானால் இந்த வார்த்தை உங்களுக்கே நேராக தான் வருகிறது. கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார், அவர் உன் ஊழியத்தை கட்டுவார், அவர் உன் பிள்ளைகளை கட்டி எழுப்புவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சவுலுடைய எண்ணம் எல்லாம், அவனுடைய தாட்டெல்லாம் தாவீதை இடிக்கணும், தாவீதை அழிக்கணும், தாவீது முன்னே வர முடியாது என்று சொல்லி தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்பினான். இத காலை நேரத்தில் சொல்லுகிறேன், வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஸ்தலத்தில் உடைக்கப்பட்டு உட்கார்ந்து இருப்பீர்களானால் இந்த வசனம் உங்களுக்கு தான். இந்த இடத்துல உடைக்கப்பட்டு கண்ணீரோட பாரத்தோட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் அமைதியாயிருங்கள். நீங்கள் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். உடைஞ்ச உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். கைகளை தட்டி உன் காயங்களை இயேசுவின் ரத்தம் ஆற்றுகிறது, உன் காயங்களை இயேசுவின் ரத்தம் சுகமாக்குறது. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அவர் உன் குடும்பங்களை கட்டி எழுப்புகிறார். Praise the Lord. 2 பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில, மறந்துடாதீங்க. உடைஞ்சவன் வேற, உடைக்கிறவன் வேற. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர். உங்கள் ஊழியத்துக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு யாராவது உடைச்சிருப்பார்களானால் இந்த கால நேரத்தில் சொல்றேன், தேவ சித்தத்தில் நில்லுங்க. Praise the Lord. Amen. எதுல நில்லுங்க? தேவனுடைய சித்தத்தில் நில்லுங்க. தாவீது காலம் முழுவதும் உடைப்பு உடைப்பு உடைப்பு, உடைஞ்சி 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 உடைஞ்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியங்களையும் நல்ல ஐக்கியங்களையும் குடும்பங்களையும் உடைப்பதற்கு சில ஆவிகள் சுத்தி கொண்டு இருக்கிறது. ஜாக்கிரதை. Praise the Lord. ஜாக்கிரதை. தாவீது பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறவர், உபவாசிக்கிறவர், ஜெபிக்கிறவர், துதிக்கிறவர். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், குடும்பங்களை உடைக்கிறவர்கள், ஊழியங்களை உடைக்கிறவர்கள், ஐக்கியங்களை உடைக்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பார். Praise the Lord. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எந்த யாரையும் நான் உடைக்கிறவனாக அல்ல, உடைஞ்சவங்களா இருக்கணும் ஆண்டவரே. Praise the Lord. Amen. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. பலவீனப்பட்டு போனார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, போராட்டத்தின் நடுவிலே, பாடுகளின் நடுவிலே ஜபத்தை விடாம, உபவாசத்தை விடாம, விசுவாசத்தை விடாம தாவீது அவர் கிருபை 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 கிருபையே நோக்கி பார்த்ததனால தாவீதின் குடும்பம் பலப்பட்டது. Praise the Lord. உங்களுக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணுகிறவர்களை என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். Praise the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
தாவீது கண்ணீரோட சொல்லுகிறார், ஏன் என்னை வேட்டையாடுகிறீர்? சவுலே, ஏன் என்னை வேட்டையாடுகிறீர்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நொறுக்கப்பட்ட உடைஞ்சு போன சுக்குநூறான தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் வீட்டை கட்டுவேன். தாவீதுக்காக தேவன் யுத்தம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீது சவுலி நிமித்தம் இன்னும் மறைவாயிருக்கையில், தாவீது மறைவாயிருந்தார். பதுங்கி நிக்கல, ஒதுங்கி நின்னார். யார் வாழ்க்கையில வாக்குவாதம் பண்ணுகிறார்களோ, யார் மாம்சத்தின்படி போராடுகிறார்களோ, வாழ்க்கையில ஜெயம் பெற முடியாது. இந்த அதிகாரத்திலே மறைவாயிருந்தார். அவர் மறைவாயிருக்கும் போது 12 கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் தாவீதை தேடி வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உன்னை யார் ஒதுக்கி வைத்தார்களோ, யார் உன்னை தள்ளி வைத்தார்களோ, யார் உன்னை புறக்கணித்தார்களோ, இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், நாட்கள் வரும், கர்த்தர் உன்னை கட்டி எழுப்புவார். பிரைஸ் தி லார்ட். அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட தேவ ஊழியனுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கைகளை தட்டி பெற்றுக்கொள் வாக்குத்தத்த வசனங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த வாசிச்ச நீங்க வேத பகுதியில ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்பினார் என்று தெளிவாக போடப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 40ஆம் வசனத்தை வாசிங்க. 40ஆம் வசனம் கடைசி, 40ஆம் வசனத்துல கடைசி வரி. 1 நாளாகமம் 12ல 40ஆம் வசனத்தினுடைய கடைசி வரி. ஆடு மாடுகளாகிய ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆமென். தாவீது ராஜாவாக கூடாது என்று சவுல் நினைத்தான். அம்மா, உன் பிள்ளை உயர்வு அடையக்கூடாது என்று சொல்லி, உன் ஊழியம் மேன்மை அடையக்கூடாது என்று சொல்லி சவுலின் ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். சவுலை விட சவுலை உண்டாக்கின இயேசு பெரியவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா அரண்களை கர்த்தருடைய வல்லமை தகர்த்தெறியும். விசுவாசிகள் கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெளி தேசங்களிலே, வெளி நாடுகளிலே, வெளி மாவட்டங்களிலே வேதம் சொல்லுகிறது, உன் குடும்பம் பலத்திருக்கும். உன் குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். வேலை ஸ்தலத்துல சவுல் உன்னை உடைக்கும்படியாய் வரலாம். ஊழிய எல்லையிலே உன்னை உடைக்கும்படியாய் வரலாம். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் துரத்தப்படுவார்கள், நீ நிலைத்திருப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் வீடும் அதாவது மன்னித்துக் கொள்ளுங்க, தமிழ் வேதத்தில் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்கு.
இப்போ நான் தமிழ் பைபிள் வச்சிருக்கிறேன், நீங்கள் வாசி, அப்புறம் வாசி பாசு கையில் கொடுக்குறேன். 16ஆம் வசனம் என்ன தெரியுமா போட்டிருக்கு? எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டு இருக்கும். என்னதுங்க? எதுக்கு முன்னாடி? இந்த பைபிள் என்ன போட்டிருக்கு? அப்போ மனிதனுக்கு முன்னாடி எதுவுமே நிக்காது, மனிதன் பாதுகாக்க முடியாது. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்ற, உன் குடும்பத்தை, உன் பிள்ளையே, உன் சந்ததியே, உன் ஊழியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். 16ஆம் வசனம், உன் வீடும் ராஜ்யமும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். இந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கன்வென்ஷன்ல லைவாய் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஊழியம், உன் குடும்பம், உன் சந்ததி நிலைத்திருக்கும். உங்க குடும்பத்தை, ஊழியத்தை எந்த மந்திரம், எந்த செய்வினை, எந்த அந்தகாரம் அழித்து விட முடியாது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறோம், கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன் ஆண்டவர் தாவீதை நிலைச்சிருக்க பண்ணார்? ஆண்டவர் சொன்னார் நிலைத்திருக்கும். காரணம் என்ன? தாவீது ஆண்டவருக்குள் நிலைச்சிருந்தார். தாவீது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அவர் ஆத்துமா எப்ப முழங்கால் போடுவேன், எப்ப ஜெபிப்பேன், எப்ப தேவ சத்தம் கேட்பேன், எப்ப தேவ சித்தத்தை நான் தெரிந்து கொள்வேன், அதுலதான் அவர் நேரத்தை செலவிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் தெளிவாய் போடப்பட்டிருக்கு. உன் வீடும் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஷார்ட்கட் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஷார்ட்கட் வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலக வழி வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலக ஆலோசனை வேண்டாம். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், கர்த்தரை நம்பி இருக்கிறவன் நிலைத்திருப்பான். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். கைகளை தட்டி, கைகளை தட்டி, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இன்னைக்கு சில குடும்பங்கள் எல்லாம் பார்க்கும்போது வெளிநாடுகளிலே நல்ல வேலையில், இந்தியா தேசத்தில் நல்ல வேலையில், நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க சாட்சியை பார்க்கும்போது கவனிக்கலாம், வாக்கு தத்தங்கள் வேற, வாய்ப்புகள் வேற. சவுல் வாய்ப்புகளை நம்பினான், தாவீதோ வாக்கு தத்தங்களை நம்பினான். எந்த விசுவாச பிள்ளை, எந்த ஊழியன், எந்த ஊழியர் குடும்பம் வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் உடனே அற்புதத்தை செய்வார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறீரே, செய்வேன் என்று சொன்னீரே, உமது கிருபை விளங்கும் என்று சொன்னீரே. எல்லாம் வசனத்தை வச்சு வச்சு ஜெபிச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். அதான் நிலைச்சிருந்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, காலையில விடிஞ்சா யாக்கோப்பு உயிரோடு இல்லை, அப்படிதான் அவன் ஜெபிக்கிறான். எங்க அந்த வசனம்? ஏசா வரானே, ஆதியாகமம் 31 வாசிக்க அந்த வசனத்தை. 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் சகோதரனாகிய பிள்ளைகளையும் பயந்திருக்கிறேன். 10ஆம் வசனம். காண்பித்த அல்ல. 9ஆம் வசனம். யாக்கோப்பு உன் தேசத்துக்கும் திரும்பி போ,
என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, கைகளை தட்டி என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணு. உன் பிள்ளைகள் வெளி தேசத்துல இருக்கலாம், உன் கணவன் வெளி தேசத்துல இருக்கலாம். நீ சொல்லி இருக்கிற கர்த்தாவே, உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன், உன் ஊழியத்தை காப்பாற்றுவேன், உன் குடும்பம் நிலைச்சிருக்கும், உன் ஊழியம் நிலைச்சிருக்கும், நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே, சொல்லி இருக்கிற கர்த்தாவே. ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. ஏசாவினுடைய மனசே கர்த்தர் மாத்திட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, சொல்லி இருக்கிற கர்த்தாவே. பிடிச்சுக்கிட்டார், வசனத்தை பிடிச்சுக்கிட்டார், தேவ சித்தத்தை பிடிச்சுக்கிட்டார். விடிஞ்சா உயிரோட இருக்க முடியாது. சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் காலையில விடிஞ்சா நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. டாக்டர் டைமை குறிச்சிட்டாரு, நாள் குறிச்சிட்டாரு, சத்துருக்களை நாளை குறிச்சிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நாட்களை உண்டாக்கினவர் அவர், காலங்களையும் சமயங்களும் உண்டாக்கினவர் அவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். உன் குடும்பத்தை, உன் பிசினஸ், ஊழியத்தை, உன் சந்ததியை யாரால இடிக்க முடியாது. கதாரபா ஷந்தரபா கதாரபா தனமா கதாரபா. ஹல்லேலூயா. சாலமோனுக்கு அப்புறம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மல்கியாவினுடைய அந்த காலகட்டங்கள்லாம் வாசிக்கும் போது தாவீதின் சந்ததி இருக்கா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா புதிய ஏற்பாட்டில் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. ஆபிரகாமின் குமாரனாகிய அதாவது ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு. ஆனா புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, 1ஆம் வசனம் கவனிங்க, தாவீதுக்கு வீட்டை கட்டுவேன், தாவீதின் சிங்காசனம், தாவீதின் அந்த சந்ததி நிலைத்திருக்கும் ஆண்டவர் சொன்னார் இல்லையா. ஒரு கேள்விக்குறியா இருந்தது. ஆனா புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, தாவீது அழியல, தாவீதின் சந்ததி அழியல, அது கர்த்தர் சொன்னது போல அந்த சந்ததி உயிரோட தான் இருந்தது. வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். வாசிமா. கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். என்ன கூப்பிடுங்க, அவன் குருட என்ன கூப்பிட்டுருக்கணும்? இயேசுவே என்னம்மா கூப்பிட்டுருக்கணும்? இயேசுவே தான் கூப்பிட்டுருக்கணும். ஆனா என்ன கூப்பிட்டாரு? தாவீதின் குமாரனே. என்ன அர்த்தம்னா, தாவீதின் சந்ததி அழியல, தாவீதுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அழியல. பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, என் சந்ததி அழியாது, என் கோத்திரம் அழியாது, என் குடும்பம் அழியாது, என் பிள்ளை அழியாது, என் ஊழியம் அழியாது, உன் ஊற்று உயிரோட தான் இருக்கு, உன் ஊற்று கண் உயிரோட இருக்கு. கர்த்தர் அதை திறக்கிறார் இந்த காலை நேரத்தில். ஷபாபா பாபா பாகாதாரா, உன் ஊற்று கண் உயிரோட இருக்கிறது. காதாராபா ஷதுராபா காதாராபா துராபா காதாரியா தரா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீதின் குமாரனே, கைகளை தட்டி தாவீதின் குமாரனே, இயேசுவே, இயேசுவே கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஜீசஸ். உரபா ஷிகாதா ரபாதா ரபாரியாந்தா ரபாபா பாபா. Thank you Holy Spirit. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபையில உங்க தனி ஜெப அறையில ஆண்டவர் உங்களோடு பேசினது நிறைவேறும், நிறைவேறும். உங்க நேரத்தை இயேசுவுக்கு கொடுங்கள், இயேசுவை நேசியுங்கள். இயேசு பெரியவர்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஏசப்பாவுக்கு ஒரு கைத்தட்டல், சத்தமா கையை தட்டுங்க. உன் சந்ததி அழியாது, உன் ஊழியம் அழியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன தெரியுமா செய்தி கொடுத்திருக்கிறேன்? வசனத்தில் நிலைத்திருங்கள், இயேசுவில் நிலைத்திருங்கள், சித்தத்தில் நிலைத்திருங்கள். உடைக்கிறவனை பத்தி கவலைப்படாதீங்க, கர்த்தர் கட்டி எழுப்புவா, கட்டி எழுப்புவா. ஒரு சத்தியத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தாவீது நினைச்சிருப்பாரு, ஆண்டவர் சாமுவேல் மூலியமா பேசினதெல்லாம் நடக்காது போல, இந்த சவுல் என்னை இப்படி துரத்துகிறான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் என்று கலங்கின வேளையிலே ஆண்டவர் தாவீதோடு இடைப்பட்டார், தாவீதோடு பேசினார். எல்லாரும் தாவீதை பார்த்தார்கள், ஒரு சிலர் மாத்திரம்தான் தாவீதின் மேல் இருக்கிற அபிஷேகத்தை பார்த்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்மேல் அபிஷேகம் இருக்கிறது, உன்மேல் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. விசுவாசிப்பாயானால் ஆவியானவரை மகிமைப்படுத்து. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும். ஷகாதாரா பாபா பகாதாரா பாரியாதர் ரிபா பாபா பாபா ராதாரா பகாதாரா தாரா ஷிகாதாரா பாதாரா பாரியாதரா பாபா. Thank you Holy Spirit. உலகம் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். மனிதன் இடிக்கிறவன், மனிதன் நெருக்கங்களை கொடுக்கிறவன். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். பாயிண்ட் நம்பர் 2. உண்டான பஞ்சத்தை அல்லாமல் உண்டாயிற்று. வந்தான். இருந்து Praise the Lord. ஆணையை அந்த வசனத்தை மீண்டும் வாசிமா. உன் தகப்பனாகிய ஆணையை நிறைவேற்றுவேன். ஃபர்ஸ்ட் கவனன்ட், செகண்ட் ப்ராமிஸ். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை. மனிதனும் செய்வது அக்ரிமெண்ட், ஆண்டவர் மனிதனோடு செய்வது கவனன்ட். ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு போட்டிருக்கு பாருங்க. 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பார்வை போக்கஸ் ஐஸ்வர்யத்தின் மேல் போக வேண்டாம். உங்க போக்கஸ் பார்வை தேவனுடைய சத்தம், தேவனுடைய சித்தம். வசனம் போட்டிருக்கு 26:2. நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். வாசிக்க கேட்போம். 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
நன்றி. 26:14 பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. அதாவது சில பேர் ஏன் ஊழியத்தை உடைக்கிறாங்கன்னா, சில பேர் ஏன் குடும்பத்தை உடைக்கிறாங்கன்னா பொறாமை கொண்டு. நம்ம என்னதுங்க, எங்க வளர்ச்சி இல்லையோ அங்க அசட்டை இருக்கும், எங்க வளர்ச்சி இருக்கிறதோ பொறாமைப்படுறவங்க எழும்புறாங்க. புரியுதுங்களா? வளர்ச்சி அடைவதற்கு முன்னாடி அசட்டை, உலகம் அசட்டை பண்ணது, கவலைப்படாதீங்க. வளர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு போராட்டம், இன்னொரு போராட்டம் இருக்கு, பொறாமை. உன்னை இடிக்கிறவன் நாசம் பண்றவன் அப்பதான் ட்ரை பண்ணுவான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், கனத்துக்குரியவர்களே, இந்த சத்தியத்தை உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்க விரும்புறேன். 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே பயப்படாதே, மேல இடிக்கிறவன், மேல உடைக்கிறவன், கீழே சொல்றாரு இடிக்கிறவன் உடைக்கிறவனை பத்தி கவலைப்படாத. அவன் நினைக்கிறான் உன்னோட யாரும் இல்லைன்னு, உன்னோட நான் இருக்கிறேன். உங்க அப்பா கிட்ட சொன்னது நிறைவேறும். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி, நீ அப்பா இல்லைன்னு அழாத, அம்மா இல்லைன்னு அழாத, யாரும் இல்லைன்னு அழாத. அம்மாவோட இருந்த இயேசு இருக்கிறாரு, அப்பாவோட இருந்த இயேசு இருக்கிறாரு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு இருந்த தேவன் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் இடிக்கிறவன், ஒரு பக்கம் பொறாமைப்படுகிறவன். 26ஆம் அதிகாரம் கவனிங்க, 26. என்ன தெரியுமா? சத்தியத்தை சொல்றேன். தேவ சித்தத்தின் மையத்தில் ஈசாக்கு இருந்தார். அருமையான சகோதரியே, ஊழியம் செய்கிறவர்களே, போராட்டத்தை பார்த்து ஊழியத்தை விடாதீர்கள். போராட்டத்தை பார்த்து சபையின் ஆராதனை நிறுத்தாதீர்கள். 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. 12ஆம் வசனத்திலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு. 13ஆம் வசனம், அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். வசனம் கீழே போட்டிருக்கு. பெலிஸ்தியர் அவன் மேல் என்ன பண்ணாங்களாம்? பொறாமைப்பட்டார்கள். அவனை இடிச்சிரணும். எந்த ஈசாக்கை இடிக்கணும்னு நினைச்சாங்களோ, எந்த ஈசாக்கை நிர்மூலமாக்கணும்னு நினைச்சாங்களோ, அந்த சத்துருவை ஆண்டவர் பாதத்துல கொண்டு வந்தாரு. உன் ஊழியத்தை இடிக்கணும், உன் குடும்பத்தை இடிக்கணும் நினைத்து கொண்டிருக்கிற சத்துருவை உன் பாதத்துல கொண்டு வருவாரு. நான் சத்துருக்களை உன் பாதத்துக்கு கொண்டு வருவேன். நான் உன்மேல் அன்பா இருக்கிறத மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். சாத்தானுடைய கூட்டத்தாரை உன் பாதத்துக்கு கொண்டு வருவேன். இந்த வசனம் தெரியாம சத்துருக்களோட போய் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் தெளிவா சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 6, 7, 8 வீட்டில் போய் வாசிக்க. திறந்த வாசலை கொடுக்கிறாரா? ஏன் அந்த திறந்த வாசல்னா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாம உண்மையா என்னை பின்பற்றினதுனால, சில பேர் சாத்தானுடைய கூட்டம் உன் ஊழியத்துக்கு எதிர்த்தவன், உன் குடும்பத்துக்கு எதிர்த்தவன், உன் பிள்ளைக்கு எதிர்த்தவன், உன் தொழிலை எதிர்த்தவன், அப்படிப்பட்ட சாத்தானுடைய கூட்டத்தை உன் பாதத்துக்கு நான் கொண்டு வருவேன். விசுவாசிக்கிறவன் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தில் அப்பா கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஈசாக்கை ஏமாத்த பார்த்தாங்க. என்ன ரகசியம் தெரியுமா?
இந்த கிணறு மனிதனால், நல்ல கவனிங்க, சாதாரணமான ஒரு மாம்ச பலத்தினால் ஆரம்பிக்கப்பட்டதல்ல. இது தேவனுடைய வார்த்தையினால, தரிசனத்தினால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊற்று. இந்த ஊழியம் மாம்சத்தில் ஆரம்பிக்கப்பட்டதல்ல, இது பரிசுத்த ஆவியினால் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். இது பரிசுத்த ஆவியின் பலத்துல, தேவ சித்தத்துல, உபவாசத்துல, கண்ணீர்ல, ஜெபத்துல, வெளிப்பாட்டுல ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். இந்த ஊழியத்துக்கு விரோதமாக பாதாளத்தின் வாசல்கள் நிற்க முடியாது. உன் குடும்பத்துக்கு விரோதம் எழும்புகிற பாதாளத்தின் வாசல்கள் நிற்கவே முடியாது. விசுவாசிக்கிறவங்க ரீபாதாரா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்கு மனது உடைந்தார். ஆனால் அவர் செய்த காரியம் என்ன? வேலையை இழந்திருக்கிறீர்களா? வாழ்க்கையில சில காரியங்களை இழந்திருக்கிறீர்களா? ஈசாக்கு என்ன தெரியுமா பண்ணாரு? வசனத்தை வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரம் ஒரு வார்த்தையை காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன், வாசிக்க கேட்போம். 25ஆம் வசனம். போட்டான். வந்தார்கள். வருவதற்கு முன்னாடி என்ன நடந்தது? 16ஆம் வசனம். வருவதற்கு முன்னாடி அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு. துரத்தப்பட்டான் ஈசாக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த இடத்துல துரத்தப்பட்டாயோ, நீ தேவ சித்தத்தில் நிலைத்திருப்பாயானால் துரத்தனமா உன்னை தேடி வரான். வசனம் சொல்லுது, நான் சொல்ல. எவர்கள் உன்னை துரத்தினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில். துரத்தனவன் உங்களை தேடணும், உங்களை அவமானப்படுத்தினவன் உங்களை தேடி வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? வசனம் போட்டிருக்கு, 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அங்கே அவன் போட்டான். 27. யார் வந்தது? 26ஆம் வசனம். ராணுவ தலைவன், சோல்ஜர்ஸ், துரத்தன டீம் எல்லாம் வருது. ஏன் வந்தது? இன்னைக்கு வேலை போயிடுச்சு பாஸ்டர், என்னை துரத்திட்டாங்க பாஸ்டர், என்னை அவமானப்படுத்திட்டாங்க பாஸ்டர் சொல்லிட்டு ஜெபிக்காம, வேதம் வாசிக்காம, ஆலயத்துக்கு வராம வீட்டில் இருந்து அற்புதம் நடக்காது. நடக்காது. துரத்தனவ உன்னை கூப்பிடணும்னா உன் நீதியை வெளிச்சத்தை போலவோ, உன் நியாயத்தை பட்ட பகல போல விளங்க பண்ணணும்னா பலிபீட கட்டு. கண்ட இடத்துல கட்டாத. உன் சபைக்கு போ, உனக்கு சுவிசேஷ அறிவித்த இடத்துக்கு போ, உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த போதகத்துல போ, உனக்கு தேவன் காட்டின தேவ சபைக்கு போ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் அவன் தேடி வந்தான்? துரத்தனவன் ஏன் தேடி வந்தான்? 28ஆம் வசனம். அதற்கு அவர்கள் பணம் கூட இருக்கிறது விசேஷம் இல்ல, கர்த்தர் கூட இருப்பதுதான் விசேஷம். பொருளாதாரம் கூட இருப்பது விசேஷம் அல்ல, நல்ல வேலை கூட இருப்பது விசேஷம் அல்ல, இயேசு கூட இருப்பது விசேஷம். கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கூட இருப்பதுதான் ஸ்பெஷல்.
பெரிய காஸ்ட்லி கார்ல போனாதான் விசேஷம் இல்ல, இயேசு என்னோடு இருப்பது விசேஷம். கர்த்தருடைய கரம் என்னோடு இருப்பது விசேஷம். கர்த்தருடைய மகிமை என் மேல் இருப்பது விசேஷம். கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி 5 நிமிஷம் ஒரு அந்நிய பாஷை பேசுங்க. கர்த்தருடைய மகிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அநேகர் வேலை ஸ்தலத்துல கர்த்தர் தடையை உடைக்கிறார். பிரதர், ஆன்லைன்ல பார்த்திருக்கிறீங்களே, உன் வேலை ஸ்தலத்துல ஒரு அற்புதம், உன் ஊழியத்துல ஒரு அற்புதம். இப்போது கர்த்தர் தடையை உடைக்கிறார். உன்னை துரத்த நம்ம தேடி வரோம். ஆபீஸ்ல இருந்து போன் வருது, வெளிநாட்டுல இருந்து போன் வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இடைபடுகிறது. கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது மகளே. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. கர்த்தர் இடைபடுகிறார். உன் சத்துருக்களோட அவர் இடைபடுகிறார். உன் சத்துருக்களோட போராடுகிறார். கர்த்தரை யுத்தம் பண்ணுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியின் பலன். ஆவியின் பலன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Amen. வாழ்க்கையில கவனிங்க, உடைக்கிறவன் ஒரு பக்கம், உடைஞ்சவன் ஒரு பக்கம். 2 பேர் இருப்பாங்க. 26ஆம் அதிகாரத்தில் கவனிங்க, ரகசியத்தை சொல்றேன். உடைக்கிறவன் ஒரு பக்கத்தில் இருக்கலாம். நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தில் போக 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 100 மடங்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கன்வென்ஷன்ல, இந்த 3வது நாள் கன்வென்ஷன்ல உங்களோட கண்ணீரோட சொல்ற ஒரு வார்த்தை, கர்த்தர் கூட இருப்பது விசேஷம். இயேசு கூட இருப்பது விசேஷம். கர்த்தருடைய மகிமை கூட இருப்பது விசேஷம். முற்பிதாக்களை வழிநடத்துறது மகிமை. முற்பிதாக்களை ஃபுல் காஸ்பல் சபையை, ஆவிக்குரிய சபைகளை, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை, இந்தியா தேசத்தை, அநேக பரிசுத்தவான்கள் முற்பிதாக்களை வழி நடத்துறது மகிமை. அந்த மகிமை உன்னை மூடுகிறது. Shikadaraba duraba kadaraba riantaraba shikadaraba daraba kabariantaraba uraba baba 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 kadaraba fire agni shikella தட்டைகளை கர்த்தர் உடைக்கிறார். kadaraba shiantaraba kabariantaraba எல்லா தட்டைகளை கர்த்தர் உடைக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன். கைகளை தட்டி ஆபிரகாமின் தேவனே கூப்பிடு. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, யோசேப்பை பார்த்து கூப்பிடுறது போல கூப்பிடு. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கன்வென்ஷன்ல இந்த நாளில் உங்களுக்கு செய்தி என்ன தெரியுமா? தேவ சித்தத்தில் நிலைத்திருங்கள். புடிச்சுக்கிடுங்க, வசனத்தை புடிச்சுக்கிடுங்க. பவுல் சொல்லுகிறார், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு
சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், நீ வசனத்தை பிடிச்சுக்கோ, இயேசுவை பிடிச்சுக்கோ, சுடர்களை போல நீ பிரகாசிப்பாய். உன் பையனுக்கு சொல்லி கொடு, உன் பொண்ணுக்கு சொல்லி கொடு, வசனத்தை பிடிச்சுக்கோ, இயேசுவை பிடிச்சுக்கோ, தேவ சித்தத்தை பிடிச்சுக்கோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை கவனியுங்கள். இவ்வளவு நேரம் என்ன பேசுனேன்? சித்தம், உடைக்கிறவன் உடைஞ்சவன், உடைக்கிறவன் உடைஞ்சவன். பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 3, உடைக்கிறவன் அவர்களுக்கு சொல்லிடணும். தேவனுடைய குரலை கேட்டு தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு நடத்துகிற ஒரு சபை, ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பம் நல்லா கீழ்ப்படிஞ்சு ஒரு சபையில் இருக்கிற விசுவாசிகள், ஒரு அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்கு கீழே அடங்கி இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது, உடைக்கிற கூட்டம். என்னதுங்க? உடைக்கிற கூட்டம். அந்த உடைக்கிற கூட்டத்தை காமிச்சு கொடுக்க அவங்களுக்கு வசனம் சொல்லிடுறேன். அந்த வசனம் அவங்களையும் சந்திக்கட்டும். கவனிங்க, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவம் போட்டிருக்கு. இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றேன், அம்மா, தாவீது உடைஞ்சவன், சவுல் உடைக்கிறவன். உடைஞ்ச தாவீது கர்த்தர் ஆயிரமா மாத்திட்டாரு. உடைக்கிறவன் வளரல. இத காலை நேரத்தை வந்திருக்கிற நீ, உடைஞ்சி வந்திருக்கிற நீ, ஆயிரமாய் பெருகுவாய். உடைஞ்சவன் யாரு, உடைக்கிறவன் யாரு? கவனிங்க, உடைக்கிறவன் துளிர் விட மாட்டான். என்னதுங்க? அவங்க வேலை என்னன்னா, நல்லா ஒரு சபை போயிட்டு இருக்கோம், உள்ள போய் உட்காருவாங்க. நல்ல சபை போயிட்டு இருக்கோம், தன்னை ஒரு பெரிய ஆளா காமிச்சு, அவன் தான் உடைக்கிறவன். பாஸ்டர் எந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு, எந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு சபையை அழகா தேவ சித்தத்தில் கொண்டு போவார். திடீர்னு ஒரு ஆள் உள்ள வரும். அந்த சித்தத்திலிருந்து, அந்த தேவனுடைய அந்த மையத்திலிருந்து கொண்டு போவதுதான் அவனுடைய விருப்பம். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஒன்று சாமுவேல் 14:36. ஆசாரியனோ, லைவா கேட்கிறவங்க கவனிங்க, உட்கார்கிறவங்க கவனிங்க. உடைக்கிறவன் யார் தெரியுமா? உங்க அப்பா அம்மா சத்தியத்தில் கொண்டு போவாங்க. உங்க பாஸ்டர் தேவ சித்தத்தில் கொண்டு போவாரு. இங்க போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? ஆசாரியனோ. என்ன போட்டிருக்கு? 36ல ஒரு வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, அப்பதான் புரியும். 36ஆம் வசனத்தில் அவர்கள், என்னதுமா, எத்தனாவது வரி அது? அவர்கள் எத்தனாவது வரி? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7, 7வது வரி. என்னதுமா? அவர்கள் போட்டிருக்கா? அவர்கள் யார் தெரியுமா? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். ஆசாரியன் தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவன், தேவ சமூகத்தில் நிற்கிறவன். அவர்கள் யார் தெரியுமா? உன் நண்பர்கள். பாஸ்டர் சொல்லுவாரு, தேவ சித்தத்தில் போ. அப்பா அம்மா சொல்லுவாங்க, தேவ சித்தத்தில் போ அப்படின்னு. அவர்கள் யார் தெரியுமா? கவனிங்க, குடும்பத்தை இடிக்கிறவன்,
தாய் தகப்பன், கணவன் மனைவி. கணவர் சொல்லுவாரு, வசனம் எப்படி இருக்கு, வசனம் எப்படி இருக்கு, மனைவி தேவையில்லாத ஆளோட ஐக்கியம் இருக்கும், அங்க குடும்பம் இடிஞ்சிரும். மனைவி கணவரை பார்த்து சொல்லுவாங்க, தேவ சித்தத்துல போ. தேவ சித்தத்துல கணவர் தேவையில்லாத ஐக்கியம் போயிடும். இந்த 36ஆம் வசனத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? சபைக்கு வெளியே, வசனத்துக்கு வெளியே சொல்லுகிற ஆலோசனை உன்னை இடிக்கும். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய ஊழியனுடைய வார்த்தை உன்னை கட்டி எழுப்பும், கட்டி அவிழ்க்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பவுல் கலாத்தியரை சபைக்கு சொல்லுகிறார், உங்களை மயக்கினவன் யார்? உங்களை இவ்வளவு நாள் சபைக்கு நேரத்துக்கு வந்தீங்கம்மா, ஊழியரை கேட்டுதான் செய்வீங்க, வசனம் என்ன சொல்லுது அதன்படி தான் செய்வீங்க. இப்போ பவுல் கலாத்தியரை பார்த்து கேட்கிறார், உங்களை மயக்கினவன் யார்? உங்களை தடை செய்தவன் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 36ஆம் வசனம் வேதனையா இருக்கு. ஆசாரியன் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் சேருவோம். அவர்கள் சொல்றாங்க, உமது மனதுக்கு ஏற்றபடி செய்யும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற பேரண்ட்ஸ், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியனே, இந்த சத்தத்தை கேட்டு கண்ணீரோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த புல்பீட்ல இருந்து தேவனுடைய வார்த்தையை சொல்றேன், உடைஞ்சு போன நீங்க துளிர் விடுவீர்கள். உடைஞ்சு போனவன் ஊழியம் துளிர் விடும், உடைஞ்சு போனவன் குடும்பம் துளிர் விடும், உன்னை உடைச்சவன் துளிர் விட மாட்டான். இன்னைக்கு பணம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, பதவி இருக்கிறத வச்சு உடைக்கலாம். பதவி நிரந்தரம் அல்ல, உலக பல நிரந்தரம் அல்ல, இயேசு நிரந்தரம், கர்த்தருடைய வார்த்தை நிரந்தரம். உலகமும் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி கபாதாராதாரா பௌஷியாந்தாரா பாபா பாபா பாபா. ஊழியக்காரர், சபையினுடைய மேய்ப்பர், சபையை கரெக்டா கொண்டு போகும்போது மூணாவது ஆளுக்கு இடமில்லை, இடமில்லை. ஒருவேளை மூணாவது ஆள் உள்ள வந்து மேய்ப்பனையும் ஆட்டையும் நீ பிரிப்பாயானால் நீ தான் உடைக்கிறவன். கணவன் மனைவிக்கு மூணாவது பர்சன் நீ உள்ள வருவாயானால் நீ தான் உடைக்கிற ஆளு. அப்பா அம்மா பிள்ளைய சத்தியத்தில் நடத்தும் போது தேவையில்லாம நீ மூக்கை நுழைப்பாயானால் நீ தான் உடைக்கிறவன். முப்பத்தி 6ஆம் வசனத்துல ஆசாரியன் பேச்சை கேட்காததனால, வாசிக்க கேட்போம், முடிச்சிடலாம் இதோட. 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிங்க. கர்த்தரை தேடாமல் கேட்கும்படி செத்து போனான். கொன்று கையெடுத்து கண்ணீரோடு இந்த புல்பீட்ல கேட்கிறேன், மூணாவது பர்சனுக்கு இடம் கொடுத்து, சத்ருவுக்கு இடம் கொடுத்து, உலகத்துக்கு இடம் கொடுத்து குடும்பத்தின் மேல ஆக்கினியை கொண்டு வந்துடாதீங்க. 1ஆம் வசனம் போட்டிருக்கு. 1ஆம் வசனம், பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி சவுலையும் யாரமா யோனத்தானையும்
ஐயா தப்பு செஞ்சது அப்பா, தப்பு மூணாவது ஆளு பேச்ச கேட்டு போனது அப்பா. தப்பே செய்யாத யோனத்தான் பாதிக்கப்பட்டான். கண்ணீரோட சொல்றேன், இன்னைக்கு பணம் இருக்கிறதுனால, பதவி இருக்கிறதுனால வசனத்துக்கு விரோதமா எதிர்த்து நிக்காத. அலெக்சாண்டர் எதிர்த்து நின்னது போல எதிர்த்து நிக்காத. மோசேக்கு விரோதமாய் எம்பினோயும் எதிர்த்து நின்றது போல, மோசேக்கு விரோதமாய் சத்துருக்கள் எதிர்த்து நின்றது போல எதிர்த்து நிற்காதீர்கள். வேண்டாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பங்களை உடைக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி. வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு திறப்பில் நின்று சபையை கண்ணீரோட உபவாசத்தோட நடத்தி கொண்டு போகிற ஒரு சபைக்கு விரோதமாய் நீ உள்ள வருவாயானால் நீ உடைக்கிறாள். வேதம் சொல்லுது, சவுல் உடைக்கிறவன், அவனுடைய முடிவு பரிதாபம். அவனுடைய முடிவு பரிதாபம். இந்த கன்வென்ஷனுடைய 3வது நாள் சொல்லி முடிக்கிறேன். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான். எல்லா கைகளை தட்டி சோதனை பண்ணுங்க, கண்களை மூடுவோம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ நிலைச்சிருப்பாய். உன் ஊழியம் நிலைத்திருக்கும், உன் பிள்ளைகள் நிலைத்திருப்பார்கள், உன் ராஜ்யபாரம் நிலைச்சிருக்கும், உன் கைத்தொழில் நிலைச்சிருக்கும். நீ அழிந்து போவதில்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் தேவன் மரண பரியந்தம் நடத்துவா. இருக்கிற இடத்திலேயே முழங்கால் படிடுவோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம், முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. எல்லா கண்களை மூடி கண்ணீரோட வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவன் என்னை உடைச்சிட்டு போயிட்டான், அவன் என் குடும்பத்தை உடைச்சிட்டு போயிட்டான், அவன் என் ஊழியத்தை உடைச்சிட்டு போயிட்டான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டினவர் உன் குடும்பத்தை கட்டுவா. உன் கணவர் உன்னை தேடி வருவா, உன் மனைவி உன்னை தேடி வரும், வேலை உன்னை தேடி வரும், உன் பிள்ளை உன்னை தேடி வரும், உன் தொழில் உன்னை தேடி வரும், உன்னை விட்டு போன ஆத்துமாக்கள் வரும். எல்லா கையை தட்டி, எல்லா கையை தட்டி தேவ சித்தம், தேவ சித்தம் ஒப்பு கொடுக்கிற, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடுங்க. எல்லாம் ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. இயேசுவின் ரத்தம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற, ஒப்பு கொடுங்க. தேவ சித்தம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். ஆவியில நிரம்பி கையை தட்டி பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வீர். என்னை நம்பி அவர் தந்த ஒரு பாதனை வரும் வரை காத்துக் கொள்வீர். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும். கண்ண மூடி, கண்ண மூடி. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். மறுபடியும் எந்த சூழ்நிலை, பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் எந்த சூழ்நிலையில், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். உன்னை காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலை உன் குடும்பத்தை காத்துக் கொள்வார், உன் பிள்ளையை காத்துக் கொள்வார்,
கொள்வார். உன் சந்ததியை காத்துக் கொள்வார். அவர் தந்த ஒரு சாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த ஒரு பாதக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். உன்னை காத்துக் கொள்வார். சூழ்நிலையோ அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். உன் குடும்பத்தை, உன் சந்ததியை, ஊழியத்தை, உன் தொழிலை, வியாபாரத்தை, வேலை ஸ்தலத்தை தந்த ஒரு சாதனை அவர் வரும் வரை காத்துக் உன்னை காத்துக் கொள்வார். கைகளை தட்டி உன்னை காத்துக் கொள்வார். உன் சந்ததியை காத்துக் கொள்வார். தேவ சித்தம் செய், உன்னை காத்துக் கொள்வார். ஈசாக்கே, தேவ சித்தத்தை செய், உன்னை காத்துக் கொள்ளுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஃபுல் காஸ்பல் சபையே, ஹalleluya, இந்த சபையே, பெனியல் சர்ச், பெனியல் சர்ச், தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு, நிலைத்திருப்பாய். அநேக சரீரத்தை சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அநேக சரீரத்தை விடுதலை, பலவீனங்களை மாற்றுகிறார். எல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது.